ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். யாருக்கெல்லாம் விஜயோட நடிப்பு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஐ லவ் விஜய் காவேரி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பொண்ணான கையால் கருத்தை தெரிவிச்சிருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாத்திரை சாப்பிட்றாங்க, ஓடி வர்றாங்க, நிவின் அள்ளிக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. காவேரி வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்தே கிளம்பிடுறாங்க. நான் சீக்கிரம் போகணும், வா நம்ம 2 பேரும் போகலாம். இல்லை நீங்கள் வேலையை முடிங்க, நான் போய் யமுனாவை பார்க்கணும், அவங்க எல்லோரும் ஷூட்டிங் போயிட்டாங்க, வீட்டில் அவள் ஒத்தையாக இருக்கா, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போயிடுறாங்க. போய் பார்க்குறாங்க, ஆளுக்கான அவங்க மொபைலில் இருக்குது. அங்கே நிவினுக்கு வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பியிருக்காங்களா, அதை கேட்டுட்டு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், சீக்கிரம் வா காவேரி அப்படின்ட்டு. காவேரி அலறி அடிச்சு ஓடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு யமுனாவுக்கு. அடுத்து வந்து ஏன் இப்படி பண்ணீங்க, அவள் பாவம் இல்லையா, அவளுக்கு போய் இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற. பின்ன அவள் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா காவேரி, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி அன்பாக பேசுனீங்களா, அதே மாதிரி பேசினா என்ன, நான் எப்படி எத்தனை நாளைக்கு நடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் நடித்தா என்ன, நான் பொய்யாலாம் நடிக்க முடியாது, நான் விரும்புறது ஒன்று, எப்படியும் நீ என்கிட்ட வந்துட போகிற, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தான் வாழணுமா, அவளுக்கு நான் ஆசை வார்த்தை சொல்லி அது தப்பாயிராதா, வாயை மூடுங்க நிவின், நான் வரப்போறேன்னு யார் சொன்னது, நான் சொன்னேன் உங்ககிட்ட அப்படிங்கல. அதான் உன் வீட்டுக்கார் சொல்லிட்டாரே, அதான் என் வீட்டுக்காரன்னு நீயே என் வாயில சொல்கிற, உன் வாயில சொல்கிற, அப்புறம் எப்படி நான் என் வீட்டுக்காரை விட்டு வர முடியும், அதான் டைவர்ஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு அவர் சொன்னாரா. ஆமாம் சொன்னார். எப்போ சொன்னார், அப்போ 10 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். அப்போ சொன்னதை இப்போ ஏன் வச்சுக்கிற, அவர் என்னை அனுப்புனாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி, நான் வந்து உன்னை ஏற்றுக்க முடியாது, ஒன்னேன்னு இல்லை யாரையுமே ஏற்றுக்க முடியாது. இங்கே பாரு காவேரி, நீ எப்படியும் தனியாக தானே இருக்க போகிற, நானும் இப்போ தனியாக தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் ஏற்கனவே விரும்பி இருக்கோம், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படி இப்படின்னு கத்துறாங்க. நான் வந்து மாற்றிக்க முடியாது மனசை, நீ எப்போ வந்து ராகினிகிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்க போனியோ, மேடையில் பார்த்தனோ, அப்போவே நான் நிவின்கிற ஒரு ஆளை சந்திச்சதாகவே நான் நினைக்கவே இல்லை. அழிச்சிட்டு அந்த மனசில் எல்லா எண்ணத்தையும் தூக்கி போட்டு தான் நாங்கள் கொடைக்கானல் விட்டு இங்கே வந்தோம். இப்போ என் மனசு முழுக்க விஜய் மட்டும்தான் இருக்கார், அவரை தவிர எனக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை. ஏன் எங்கள் அம்மா பாட்டி என் தங்கச்சி எங்கள் அக்கா இவங்கெல்லாம் எல்லாத்தையும் விட என் விஜய் தான் என் மனசில் இருக்கார், அவரை தவிர யாருக்குமே இடம் இல்லை. அதனால் தயவு செஞ்சு என்னை மறந்துட்டு நீ வந்து உன் வேலையை பாரு, நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ, ஆனால் நீ என்ன நினச்சிக்கிட்டு நீ இந்த மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டோ, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறது தப்பு அப்படிங்கல. நீ அப்படிலாம் பேசாத, உன் புருஷன் உடனே டைவர்ஸ் பண்ணுவார், நீ வந்து தனியாக நிற்க போகிற அப்படிங்கல. அங்கேருந்து எல்லாத்தையும் விஜய் கேட்டுறாங்க. என்ன இது இப்படி அப்படியே ஒரு சந்தோஷம் தாங்கலை காவேரி மனசில், நான் இந்தளவுக்கு அடி போட்டுருக்கேன்னா, அவ்வளோக்கு என்னை சுமந்துட்டு இருக்காளா, ஐயோ நம்ம தான் அவளை நினச்சிட்டு இருக்கோம்னா அவளும் என்ன நினச்சிட்டு இருக்கா. அப்பா இனிமேல் நிம்மதிப்பா, சந்தோஷம், நம்ம லவ்வை சொல்லல, அவள் ஏற்றுக்கிறாளோ ஏற்றுக்கலையோ, 1 வருஷம் முடிஞ்சானே என்னை அனுப்பிடுங்க, இப்படிலாம் லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருவாளோ அப்படிங்கிற பயத்தில் இருந்தோம். ஆனால் பரவாயில்ல, நம்மளை நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்லி பின்னாடி கையை வைக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க விஜய், டக்குன்னு அணைச்சிக்கிறாங்க, 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன் காவேரி நீ கண்ணு கலங்குற, இல்லைங்க அப்படிங்கல, நான் எல்லாத்தையும் நீ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கல, நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுனால தான் இப்படி எல்லா பிரச்சனையும் அந்த நிவின்கிட்ட சொல்லி, நிவின் காவேரிட்ட யமுனாட்ட சொல்லி, யமுனா இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிட்டா அப்படிங்கல தான் நிவினை பார்த்து விஜய் கேட்குறாங்க. இங்கே பாருங்க நிவின், நான் அந்த சூழ்நிலையில் ஏதோ அப்படி சொல்லிட்டேன், இப்போ என் மனசு முழுக்க காவேரி தான் இருக்கா, அவன் மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ அவன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் என் பொண்டாட்டியை நான் ஒரு நாள் ஒரு நொடி கூட கஷ்டப்படுத்த விட மாட்டேன். தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் வாக்குனை கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோ. நான் சொன்னேன் தான், அவள் தனியாக போய் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் அவள் மனசில் நீ இல்லையே, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நிவின் அப்படியே பார்த்துட்டு இருக்கா, ஒன்றும் பண்ண முடியாமல், என்னடா நாடகம் ஆடுறீங்களாங்கிற மாதிரி. இங்கே பாரு, நீங்கள் என்னமோ போங்க, ஆனால் நான் யமுனாவை ஏற்றுக்க முடியாது, அந்த மாதிரி நினைக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. நீ ஏற்றுக்காட்டி பரவாயில்ல நிவின், தயவு செஞ்சு சொல்கிற கேளு, கொஞ்சம் நல்லா நண்பனாக ஃப்ரீயாக கொஞ்சம் ஃப்ரெண்டாக பேசேன் அப்படிங்கிறாங்க காவேரி. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, 2 பேரும் படித்து சொல்கிறாங்க. ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறார் நிவின். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க விஜய், இவங்களுக்கு என்ன எல்லாமே இப்படி தான், அடுத்தவங்க நல்லா இருந்தானே நல்லாட்டி என்ன, அவங்க மனசு அவங்க மகன் நல்லா இருக்கணும் அதை தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. என் தங்கச்சி பொழைச்சா என்ன, பொழைக்காட்டா என்ன, அவள் எப்படியே போகிறா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்களா. காவேரி ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை என்ன விடுங்க அப்படிங்கிற, இங்கே வாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அணைச்சிக்கிறாங்க. அப்படியே இருக்கிய கட்டி பிடிச்சிட்டு, நீ அழுகாத காவேரி, நான் இருக்கேன் உனக்கு, நான் எப்படியும் உன் தங்கச்சி நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நெத்தியில் முத்தடுறாங்க. இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே விஜய. காவேரி இவங்களும் அப்படியே அந்யோன்யமாக கட்டி பிடிக்க அப்படியே அவனுக்கு வயிறு எரியுது நிவினுக்கு. இந்தளவுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்களா, அப்போ அவங்கள பிரிக்கிறது தப்பு, பாவம், நம்ம நல்ல கேரக்டருக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. சரிங்க காவேரி, சரிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன். ஏன் என்ன பாதியில் விட்டு போகிறேன், யமுனாட்ட 2 வார்த்தை பேசிட்டு போ, அப்போ தான் அவளுக்கு கொஞ்சமாக திருப்தி ஆகும் அப்படிங்கல. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் உள்ளே போய் நல்லா பாசமாக பேசுகிறாங்க. இங்கே பாரு யமுனா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்ட, நீ என் கூட எப்பவும் போல பேசுவை, நானும் உங்க கூட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. யமுனா உடனே கண்ணை திறந்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்காவையும் அவங்க மாமாவையும் பார்க்குறாங்க. பார்த்து விட மாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் அக்காவை மட்டும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்க. ஆனாலும் நிவின் பேசுனதுனால கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டி போயிறாங்க. என்னடி ஆச்சு, எங்கடி போனீங்கன்னு வீட்டில் எல்லாரும் கொய்யாமையான்னு கத்துறாங்க. பார்த்தீங்கன்னா நடந்தது பூரா சொல்கிறாங்க. நான் நினச்சேன்டி, என்னமோ 3 பேர் குசுன்னு திருட்டுத்தனமாக பேசுனீங்களே, ஏதோ நடக்குதுன்னு நினச்சேன்டி அப்படின்னு போட்டு மொத்துன்னு மொத்துறாங்க. யமுனாவை போட்டு, அம்மா அவளே இப்போ தான் சாக பழைய கடந்து வந்திருக்கிறா, அவளை போய் இப்படி அடிக்கிறீங்களா, அடிக்காதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உன்னை தாண்டி அடிக்கணும் அப்படிங்கிற. கங்கா இருந்துட்டு, அம்மா பாவம்மா, வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டா, அவளை எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற.
அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாங்க, யமுனா பார்த்து, யமுனா உன் வாழ்க்கை நீ நினச்ச மாதிரி நடக்கும். என் பொண்டாட்டி காவேரி, அவளை நான் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன், அவளும் என்னை விட்டு கொடுக்க மாட்டா. நாங்கள் 2 பேரும் பேசி முடிச்சுட்டோம் மனசார. அது ஏதோ கேனத்தரமாக நான் ஏதோ அவன்கிட்ட சொன்னதுனால நிவின் உன்ட்ட சொல்லியிருக்கான். அதனால நீ வந்து எல்லா கவலையும் விட்டுரு, காவேரியை நீ அப்படி தப்பாக நினைக்காத அப்படின்னோடனே காவேரி பார்க்குறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படிங்கல. ஆமாம்மா, நான் ஒரு நாள் கூட யாரையுமே நினச்சதில்ல, என் விஜய் தான் எனக்கு எப்போவுமே அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கான்னு கையெடுத்து கும்பிட்டுக்கிறாங்க, கையை பிடிக்கிறாங்க. அடி கிறுக்கி விடுறி அப்படிங்கிறாங்க. என்னடி நடக்குது ஒன்றுமே புரியலேன்னு அவங்க அம்மாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ தைரியமானம்மா, எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிவின் மறுநாள் வர்றாரு, வந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு திங்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் சரி காவேரியும் விஜயும் சொல்கிறாங்க நிவினை பார்த்து, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஐடியா என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியூர் போயிட்டு வாங்க, அப்போ தான் அவளும் கொஞ்சம் மனசு மாறுவா அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்லிட்டு போட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டே போயிரு அப்படின்னா யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க. யமுனா வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குமா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க நிவின், நீங்கள் தான் என்கிட்ட பேசிட்டீங்களே அதுவே போதும், நீங்கள் எப்பப்போ என்கிட்ட பேசிட்டீங்களோ அப்போ தான் எனக்கு உசுரே வரும் அப்படிங்கிறாங்க. யமுனா பேச பேச நிவினுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது மனசு. சரி நம்ம மேலே நமக்கா உயிரே கொடுக்குறா, நம்ம மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்கா, நம்மளை கண்டாலே அப்படியே பூக்கிற பூ மாதிரி மலர்ந்துடுறாளே அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே யமுனா பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை அப்படியே துளிர் விடுன்னு தான் சொல்லணும். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு காவேரிட்டே நான் சொல்கிறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜயும் காவேரியும் கண்ணடிச்சுக்கிறாங்க. சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கையால் அடிச்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போனால் செம்மையாக சூப்பராக இருக்கா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.